வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய கண் திருஷ்டி கோளாறுகள், கண் ஏறல் அப்படின்னு நிறையா நடக்குது. ஒரு ஸ்தாபனம் கட்டினோம்னா கண் திருஷ்டி ஆகுது, வீடு கட்டினா கண் திருஷ்டி ஆகுது, ஒரு வண்டி வாங்கினா கூட கண் திருஷ்டி ஆகுது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் கூட கண் திருஷ்டி ஆகுது. இந்த கண்ணுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. ஏன்னா மனக்கண் ஒன்று இருக்குது. அந்த மனசில் ஒருத்தவங்க நல்லா வாழ்த்தினாலும் அது மற்றவங்கள போய் சென்றடையுது. மனசார நெகட்டிவான எண்ணத்தோடு அவங்க நம்மளை பார்த்தாலும் அதுவும் சேரும். எப்படி அன்பு எந்தளவு பரிமாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அகம்பாதமும் பரிமாறத்தான் செய்யும். இந்த உலகம் இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் கொண்ட உலகமாக தான் இது படைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கண் திருஷ்டி அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டினான்னு வைங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னால் அந்த ஒரு இடத்துக்கு பூமி பூஜை பண்ணுவாங்க. அந்த பூமி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஈசானியத்தில் ஒரு அடி வரைக்கும் தோண்டி தடியங்காவை, அதை வெள்ளை பூசணிக்காக சொல்லுவோம், அதை 8 வெட்டி அட்டத்துக்கு பால் 8 திசையில் வச்சு சந்தனம் வச்சு அதை பூஜை பண்ணி அந்த கந்திஷ்டியை கழித்து அதுக்கப்புறம் அந்த எழுப்புவாங்க அந்த கட்டடத்தை. ஏன் தடியங்காவை கொண்டு வந்தாங்க? கந்திஷ்டியில் பல வகையான கந்திஷ்டி இருக்குது. பல வகையான பொருளை வச்சு அதை நம்ம கந்திஷ்டி கழிக்கலாம். இந்த தடியங்காவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, தடியங்கா பலி கொடுக்கறது ஒரு ஆளையே பலி கொடுத்த சமம் சேருமா. ஒரு ஆடை பலி கொடுக்குறா எந்த அளவுக்கு அது இருக்குமோ அந்த திருஷ்டியை கழிக்கக்கூடியது இந்த தடியங்கா. அதுதான் தடியங்கா வெட்டி அதில் குங்குமம் தடவுவாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உடைப்பாங்க, திருஷ்டி கழிப்பாங்க. இந்த தேங்காய் திருஷ்டியும் கழிக்கிறது அப்படின்னா இது சுபமான, அது அசுவங்களுக்கு அசுவ சக்திகளை அகற்றக்கூடியது தடியங்காய். இந்த தேங்காய் சுப நிகழ்ச்சி. இப்போ சுப நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காக பெண் அழைச்சிட்டு போவாங்க, கார்லேயோ வேன்லேயோ கூட்டு போவாங்க. அப்போ அந்த இடத்துல தேங்காவை சுற்றி அது முச்சந்தில் உடைப்பாங்க, இல்லை சுடம்புறுத்தி உடைப்பாங்க. அது மனிதனுக்குள்ள கண் திருஷ்டி கழிக்கிறது. இந்த ஆலாத்தி எடுக்கிறது, தேங்காய் சுற்றி உடைக்கிறது, எங்கேயா வெளியூர் பயணம் போகிறோம், ஒரு டூரு போகிறோம், இல்லை வெளியூர் அந்த நேரங்களில் ஒரு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் உடச்சிட்டு போவாங்க, இல்லை நம்முடைய வண்டி வாகனங்களும் உடச்சிட்டு போவாங்க. அது தன்னை காப்பாற்றி கொள்வது. தடியங்காங்கிறது அந்த பகுதியையும் அந்த இடத்துல உள்ளையும் 100 மீட்டருக்கு உண்டான அசுவ தேவதை வரக்கூடாதுங்கிறதுக்காக அது தடியங்கா. இந்த தேங்காய் தனக்கு சம்பந்தப்பட்டது உண்டான கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு தேங்காய். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பார்த்திங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தையும் நறுக்கி அதை குங்குமம் வச்சு அதை பிழிஞ்சு அதையும் கழிப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ வெளியூருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, இல்லை வெளியூர் போகிறாங்க, அந்த மாதிரி போய் தங்கி படுறாங்கன்னா இதை எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதை செய்வாங்க. உதாரணத்துக்கு இப்போ குழந்த பிறந்து ஆஸ்பத்திரிலேருந்து கூட்டு வர்றது, இல்லை ஆஸ்பத்திரி போகும்போதெல்லாம் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதை குங்குமம் வச்சு பிழிஞ்சு 4 பக்கம் வீசி எறிவாங்க. அந்த மாதிரி உண்டு. அப்போ கண் திருஷ்டி கோளாறுகள் கண்ணீரலுக்கு 3 விதமாக உண்டு. இந்த தடியங்காவுக்கு தான் முதலிடம். ஏன்னா எல்லாத்தையும் கழிக்கும். தன்னுடைய கண் திருஷ்டியும் கழிக்கும், இட திருஷ்டியும் கழிக்கும், அந்த அகில திருஷ்டின்னு சொல்லுவாங்களா, அகில திருஷ்டியும் கழிக்கக்கூடியது அந்த தடியங்கா. அதாவது மனசுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அவன் அங்கே இருப்பான், செய்தி கேட்டுப்பாங்க, அப்பா வீடு விட்டுட்டானாப்பா அதாடி அப்படின்னு அங்கேருந்து வைப்ரேஷன் கொடுப்பான். அதுவும் நம்மளை சாராமல் இருக்கிறதுக்கு தான் தடியங்கா. அதுக்கு தான் அவ்வளோ பவர்.
அந்த வெள்ளை பூசணிக்காய்க்கிறதுக்கு. அதுக்கு தான் பொதுவாக கோயில்கள் வீடுகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கு முன்னால் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சாச்சுங்க. வீடு கட்டி முடித்து முதல் நாள் ஒரு வாஸ்து பூஜை பண்ணுவாங்க, ஒரு தச்சாசிரியை வச்சு. அது ஏன் பண்ணுறாங்கன்னா, எவ்வளவோ மரங்கள், எவ்வளவோ சிமெண்டுகள், எவ்வளவோ கொத்தனார்கள் உள்ளே வந்து வேலை வாக்கி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் ஓடி தான் உள்ளே வேலை வைப்பாங்க. அதனுடைய மன வைப்ரேஷனும் அந்த கட்டடத்தில் சேர்ந்துருக்கும். ஒரு கட்டடம் கட்டுறும் போது எல்லோரும் ஒன்று போல் இருப்பாங்களா? மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், 1000 கடன் இருக்கும், 1000 நன்மைகள் தீமை எல்லாமே இருக்கும். அந்த மனநிலையோட தான் வீடை கட்டுவாங்க. அந்த வைப்ரேஷனும் அதில் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த முத நாள் அந்த தச்சாசிரியை கூப்பிட்டு அதுக்கு தடியங்காய் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு நறுக்கி அதை கழிப்பாங்க. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஐயர் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது தடியங்காவை சொல்லுவார். இந்த தடியங்காய் எவ்வளோ வேலை பாருங்க. தடியங்காய் வந்து அவ்வளோ முக்கியமான கருதப்படுது. அவர் என்ன செய்வார், 2 தடியை வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ அந்த தடியங்காவை ஒன்றை வந்து அந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் நிற்க வச்சு இடது பக்கம் 3 வலது பக்கம் 3 சுற்றி கற்பூரத்தை வச்சு ஊற்றி முச்சந்தி உடைக்க சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அந்த பூஜையில் பழங்கள் வாங்கியிருப்பாங்க, நல்லா கேட்டுக்குங்க, இலை வாங்கியிருப்பாங்க, மற்ற பொருள் வாங்கியிருப்பாங்க. அதுலேயும் அந்த எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா கடையில் பழம் வாங்க போகிறோம், 10 கிலோ வாங்கி வச்சுருப்பாங்க, நம்ம ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்குவோம். அப்போ நிறையா பேர் கை அது பட்டிருக்கும், அந்த வைப்ரேஷன் அதில் இருக்கும். நல்ல பழமாக இருக்குது, 200 சொல்கிறாரு, ஒரு 100 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும், கொடுக்க முடியாது போயா அப்படின்னு அந்த அதுக்குண்டான வைப்ரேஷன் பழத்தில் இருக்கும். எல்லாமே உலகத்தில் வாங்கக்கூடியது தாங்க. அப்போ காந்தம் போல் உலகம் இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ எல்லா பொருள் மேலுமே ஆசை இருக்கும் போது அதற்கு உண்டான நன்மையும் தீமையும் பொருத்தப்படுகிறது. அதை கழிக்கிறதுக்கு அந்த உள்ள வீட்டுக்காரங்களுக்குள்ளேயே அந்தந்த மிக சொந்த வந்ததுக்குள்ளே மனசுக்குள்ளே 1000 எண்ணங்கள் இருக்கும் போகும். அதையும் கழிக்கிறதுக்கு இதே முறை குற்றம் குறைகள், வழிபாட்டில் குற்றம் குறைகள் இருக்கலாம். ஒரு பொருள் செஞ்சுருப்போம், அந்த பொருள் ஏதாவது சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். அந்த குறைகள் நீங்குவதற்காகவும், வழிபாடு செய்கிறது ஏதாவது குறை இருந்தாலும், மாலை கட்டினது ஏதாவது குறை இல்லாமல் இருக்காது, அந்த குறையெல்லாம் நீங்கிறதுக்காக அவர் அந்த பல தடியங்காய் வச்சு உடைச்சிடுவார். அதுக்கப்புறம் ஒரு தடியங்காய் அந்த இடத்துல இருக்கும். அது சொல்லுவார், இது இங்கே இருக்கட்டும், 3 நாள் வரைக்கும் இங்கே இருக்கட்டும். 3 நாள் கழிச்ச பிறகு அந்த தடியங்காய் எடுத்து இந்த கோமத்தில் உள்ள சாம்பலை கொஞ்சம் எடுத்து நெய் விட்டு அதை கரும்புள்ளியாக சுற்றி வச்சு சந்திரம் 4 பக்கம் வச்சு வீட்டு முன்னால் முச்சந்தில் கட்டி விடுங்க. ஏன்னா ஹோமம் முடிஞ்ச பிறகு, வழிபாடு முடிஞ்ச பிறகு எத்தனையோ வீட்டுக்குள்ளே வருவாங்க, சாப்பிடுவாங்க, வீடை பார்ப்பாங்க. அந்த வைப்ரேஷனை பூராமே அந்த தடியங்காய் வாங்கி வச்சுக்கிறோம். அது 3 நாளைக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதை வாங்கி வச்ச பிறகு அந்த தடியங்காவங்க இவர் சொன்ன மாதிரி 3ஆம் நாற்று தான் அந்த பூஜை பண்ண குண்டத்தை அக்னி கொண்டு எடுக்க சொல்லுவாங்க. அதில் செங்கல் மண்ணெலாம் இருக்கிற அந்த வந்து நீங்கள் கன்னி மொழியில் கட்டிக்கலாம், ஏதாவது ஒரு ரூமில் வச்சு கட்டிக்கலாம், இல்லை பூஜை ரூம் கட்டிக்கலாம். அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் கரைச்சி அதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேலே மொட்டை மாடில் ஊற்றி விட்டுடலாம், இல்லையா ஒரு சாக்கில் கட்டி கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 108 மூலிகைகள் அதில் பொற்காசு போட்டிருப்பாங்க, அதிதேவதையெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அது ரொம்ப சிறப்பு. இப்படி 12 வருஷத்துக்கு உண்டான வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த தடியங்காய் வந்து எத்தனை நாளையாக இருக்கும் அப்படின்னா, வருஷம் அந்த தடியங்காவை மாற்றி விட வேண்டும். இல்லைன்னா மாதம் ஒரு ட்ரிப்பாவது மாற்றுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் எதுவுமே அண்டாது. பொதுவாகவே தடியங்காய் ஸ்தாபனத்தில் வச்சுக்கலாமுங்க. ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க, ஒரு வியாபாரம், ஒரு பேங்கு, இல்லை ஒரு கடைகள், இல்லை ஒரு கோயில், எங்கேனாலும் தடியங்காய் முன்னால் வச்சு சந்தனம் வச்சு அது வந்து வர்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். என்ன செய்யும் அந்த தடியங்காய் மற்ற வைப்ரேஷன் இது வாங்கி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, தடியங்காவை வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கும். அது ஒரு பெரிய மூலிகை.
பொதுவாகவே தடியங்காய் நல்லா வெட்டி அதை ஒன்று ஊற நறுக்கி அதோடைய சதையை பூரா எடுத்து நல்லா தண்ணி விட்டு ஜூஸ் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புல உள்ள அசுவ சக்திகள் வெளியேறும், உடம்புல உயிரணுக்கள் கூடும். எவ்வளவோ மருத்துவ குணம் உள்ளது இந்த தடியங்காவுக்கு. வெண்பூசணி சூஸ் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் கிடையாது, இப்போ செய்கிறாங்க அதெல்லாம். ஏன்னா வெண்பூசணிக்கில் அவ்வளோ நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. உங்கள் ஆயுளையும் கூட்டும், அழகையும் கூட்டும், உடம்பில் சிகப்பு அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த வெண்பூசணி. அதே போல் விந்து அணுக்களை அதிகப்படுத்தக்கூடியது வெண்பூசணி. உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்த வெண்பூசணி. இளமையை அதிகப்படுத்துவது வெண்பூசணி. எவ்வளவோ சிறப்புகள் வெண்பூசணிக்கு உண்டு. இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. தடியங்காய் சாதாரண விஷயம் கிடையாது. வாரத்தில் 3 முறையாவதோ 2 முறையாவது நீங்கள் தடியங்காய் சாம்பாரோ, தடியங்காய் பொரியலோ, தடியங்காய் கூட்டோ, அதே போல் தடியங்காய் ஜூஸோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே எந்த பிரச்சனையும், எந்த நோயும், எந்த கடனும், எந்த இதுவும் வரமாட்டாங்க. தடியங்காய் பாருங்கள், எவ்வளோ விஷயம் வருங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் நேயர்களுக்கு ஆடி மாதத்துலேருந்து கஞ்சிச்சு கழிச்சிக்கங்க, தடியங்காய் வச்சு பூஜை பண்ணுங்கள். தடியங்காவை நல்லா நறுக்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. தடியங்காய் கூட்டு, தடியங்காய் சாம்பார்னு வச்சு சாப்பிடுங்க. இந்த அமாவாசை காலம் கூட தடியங்காய் செய்வாங்க. தடியங்காவில் சாம்பார் வைப்பாங்க, தடியங்காவில் பொருள் போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லது. ஏன் ஆயில் அதிகம் இருக்கணுமியா? ஆயில் இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியம் இருந்தால் தானே ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனந்தமாக இருந்தால் தானே செல்வத்தை சேர்க்க முடியும். செல்வம் சேர்ந்தால் தானே நீங்கள் சிறப்பாக கனவு முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமும் அதிர்ஷ்டமும் ஆரோக்கியம் இருக்கணும்னா தடியங்காவை மேற்பட்டு கூறியது போல் நடந்துக்கிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட கண் திஷ்டி கோளாறு இல்லாமல் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. இந்த நிகழ்ச்சியை இது காணொலியை பார்க்கணும் அத்தனை பேர் ஷேர் செய்யுங்க. தான் பெற்ற இன்பம் வையகம் வரணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதாது, இதை எல்லோரையும் ஷேர் பண்ணணும். எல்லோரும் நல்லா இருக்கணுமுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சேனலைவே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காக எல்லாருக்கும் இந்த செய்தி போகணும், நல்ல நல்ல செய்தியாக கேட்கணும், நல்ல நல்ல எண்ணங்களாக உருவாகணும். நம்ம மனசுக்குள்ளே நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலே உங்களுக்கு எல்லா காலமும் எல்லா நேரமும் அந்த இறைவன் அருளோட நீங்கள் மிகவும் செல்வ செழிப்போடு இருப்பதை நம்பி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். அதிர்ஷ்டம் தரும் யோகம், அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.